கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாக இருக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 115வது சங்கீதம் அதிலே 13வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் கர்த்தருக்கு பயந்த சூழ்நிலைகள் அநேகமாக இருக்கிறது. ஒரு சில காரியத்தை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வரலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்திலே சாலமோன் ஞானி சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியம் என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். வாசிக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். பாருங்கள், எவைகளெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அந்த தீமையை வெறுக்கக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியது என்பதை சாலமோன் ஞானி அவர் சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்தில் மருத்துவச்சிகளை குறித்து நாம் கேட்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் பட்டணத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மருத்துவச்சிகள், அந்த மருத்துவச்சிகள் வாழ்ந்த காலகட்டத்திலே வேதாகமும் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியாய் பலத்து போனார்கள். 21, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். பாருங்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மருத்துவச்சி செய்த செயல் என்ன? தன் வேலையிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த ராஜா, பார்வோன் ராஜா கட்டளை மிகவும் தவறான கட்டளையாக இருக்கிறது, சுயநலமான கட்டளையாக இருக்கிறது. பிறந்த ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி மனசாட்சிக்கு விரோதமான கட்டளை. பாருங்கள், இந்த மருத்துவச்சிகளுக்கு வேதம் கொடுக்கப்படாத அந்த காலகட்டத்திலே, இல்லையா, நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்திலே அவர்கள் தேவனுக்கு பயந்து தன் வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா வாழ்ந்த காலகட்டத்திலே மழை இல்லை. முதலாவதாக தேவன் சொல்கிறார், நான் மழை கொடுக்க போகிறேன், இல்லையா, அந்த பூமியை ஜலத்தினாலே அழிக்கப் போகிறேன், ஒரு பேழையை செய். பிரியமானவர்களே, ஏறத்தாழ 100 ஆண்டுகள் பேழையை கட்டி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? தேவன் அவர் சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை, அதுவே அவருக்கு தேவ பயமாக இருந்தது. அவர் சொன்னால் அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையிலே சோர்ந்து போகாமல் தன்னோடு கூட வாழ்ந்த சமகாலத்து மக்கள் ஏறத்தாழ 9000 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தேவ பயத்தோடு கூட அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில் தேவ பயம் எதை குறிக்கிறது? அவருடைய வார்த்தைக்கு பயப்படக்கூடியதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதுமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 2 பக்கமும் ஒவ்வொரு கல்லன், 2 கல்லன் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கல்லன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த இடத்துல ஒரு கல்லன் அவர் தேவன் என்றும் அவருக்கு பயந்ததை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? நாங்கள் பாவம் செய்தோம், அதற்கேற்ற தண்டனை அடைகிறோம். அவரோ ஒரு பாவம் செய்யவில்லை.
பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே கல்லனும் மரித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெளிப்பாடு. இவர் தேவன் என்பதை உணர்ந்து விசுவாசித்து, அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதை உணர்ந்து விசுவாசித்து, தான் செய்த பாவம் அதற்கேற்ற தண்டனை அடைகிறேன் என்பதை உணர்ந்து, அவர் பாவம் செய்யாதவர் என்பதை உணர்ந்து, அவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து, அந்த இடத்தில் அவன் பயந்தான். இந்த பயம் எதை குறிக்கிறது? நித்திய வாழ்வுக்கான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த பயம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோமோ அதை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை நித்தியமானது, அது அழிந்து விடாதது, அது நிலையாய் நிற்பது, அது பிழைக்கத்தக்கதாக நாம் வாழும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால் அவருடைய வேத வார்த்தைக்கு பயப்படுவோம். நாம் செய்யக்கூடிய வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் அவருக்கு பயந்து ஜீவிப்போம். நம்முடைய பாவத்துக்கு நாம் பயந்து அதுக்கு பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் அவருக்கு பயந்து இருக்கும்போது இம்மையிலும் மறுமையிலும் தேவநாமத்துக்கு மகிமைக்கேதுவாய் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அவர் நாமும் மகிமைப்படட்டும்.